ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். நேராக எங்கே வந்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். சாதனப்பா பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் வந்திருக்குன்னு இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்ததில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நேராக சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு விடியற்காலையும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6:30 மணிக்கெலாம் இங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்தாச்சு. நானும் இந்த கோயிலுக்கு ஒரு 2 வருஷம் கிட்டே ஆக போகுது. கடைசியாக பார்த்திங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர், அப்புறம் அவங்களும் சேனல் தான் வச்சுருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்துடணும். அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் சிதம்பரத்தில் என்னுடைய 2-3 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹை சொல்லிக்கிறேன். இங்கே சிதம்பரம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது திடீர் பிளானுங்கிறனால நான் முன்னே இன்ஃபார்ம் பண்ணலை. சிதம்பரம் வந்ததுமே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது. கண்டிப்பாக வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹை சொல்லுங்கள். சிதம்பரம் நடராஜர் கோயில் உலக புகழ் பெற்றதுங்க. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நடராஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான 4 ராஜகோபுரங்கள் இருக்கும். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கீழே கோபுர வாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ளே போனோம். காலையிலே கோயிலுக்கு வந்தோம்னா கூட்டம் இருக்காது அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க சீக்கிரமாக வந்தோம். ஆனால் வெளியிலலாம் பார்க்கும்போது கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி இந்த கோயில் என்ன விசேஷம் தெரியல. கோயில் இந்த வெளிப்புற பிரகாரத்தெல்லாம் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லாமல் தான் இருந்தது. உள்ள நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது உள்ளே கதவு சாத்திருந்தாங்க. எப்படியும் அது முடிஞ்சு தீபார்த்தனை காமிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே கோயில் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற எல்லா சுவாமியெலாம் கும்பிட்டுட்டு உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். சாதனாப்பாக்கு லீவ் கிடச்சதுன்னா எங்கேயாவது ஃபேமிலியோட வெளியில் போகணுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது அது கோயிலாக தாங்க இருக்கும். எங்களுக்கு வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போய் பார்க்குறத விட எங்களுக்கு அதுமாரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாரி பழமையான கோயில்கள் நிறைய பார்க்காத கோயில்கள்லாம் இருக்குங்க. அந்தந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வருவோம். இன்றைக்கி சாதனாப்பா பிளான் பண்ணது இந்த நடராஜர் கோயிலுக்கு தான். சின்ன பிள்ளையில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. வெளியில் போய் கிடைக்கிற சந்தோஷத்தோடு எங்களுக்கு இங்கே கோயிலுக்கு வந்தால் தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப மன நிறைவாக இருக்கும். எங்களுக்கு இது தாங்க சந்தோஷமே. சாதனா தான் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள சாதனா என்னோடய அம்மா வீட்டில் இருக்கிற அக்கா பசங்களாம் இருக்கிறதுனால அவங்க தங்கிட்டேன். நான் சாதனாப்பா வெற்றி மட்டும் தான் ஊருக்கு சென்னை கிளம்புறோம். இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த ஐயர் வீட்டில், பிராமணர் வீட்டிலலாம் கோலம் ரொம்ப அழகாக போடுவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் உள்ளே வந்தாச்சு. நான் உள்ளே ரொம்ப எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. உள்ளே அந்த உட்பிரகாரம் மட்டும்தான், அந்த தூண்களை மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிற்பக்கலைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் வரோம். அபிஷேகம் மட்டும்தான் பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த தீபாரதனைலாம் பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. இப்போ சாதனாப்பா வரும்போது அவங்க ஃபேஸில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல தான் கூட்டம் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் உள்ளே செம்ம கூட்டமாக இருந்தது. முதல் கால பூஜை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லீவு டைம், சம்மர் டைம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்ம கூட்டம் தாங்க. அந்த நெரிச்சலில் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம்.
உள்ள சாமி கும்பிட்டாச்சு. உள் பிரகாரம் ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் வெளி பிரகாரம் சுற்றுறதுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கோபுர வாசல்கள் வழியாக அந்த 4 பக்கமும் சுற்றிட்டு வந்தோம். காலையில் நல்ல வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு என்னால் காலை வெயில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இன்னும் நேரம் ஆக தான் வந்து தாங்காது. அதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி விடியற்காலமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், ரகசியங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா 4 ராஜகோபுரமும் வந்து நின்று ஒரே இடத்துலேருந்து பார்க்கலான்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். அதேமாரி இந்த கோயில் ஆயிரங்கால் மண்டபம் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆயிரங்கால் மண்டபம் உள்ள அந்த கதவை வந்து பூட்டிட்டு நாங்கள் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாதாட்டுக்கு. இது வரைக்கும் நான் உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. வெளியிலேருந்து பார்த்ததோட சரி. இது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே வந்து நான் காமிச்சிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் பக்கம் தான், ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் வந்து ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கோயிலை வந்து முழுமையாக சுற்றி பார்த்தது கிடையாது. நேராக எந்த கோபுர வாசல் வழியாக வருமோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த வாசல் வழியாகவே வெளியில் வந்துடுறது. ஃபுல்லாகலாம் வந்து இது வரைக்கும் நான் சுற்றி பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் சாதனாப்பா கூட வரதுனால ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. உள்ள நடராஜர் பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோமே தவிர சிவகாமி சுந்தரி அம்மா தாயார் சன்னதிக்கு வந்து இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இன்றைக்கி தான் முதல் தடவை வந்து போனேன். ஒவ்வொரு சன்னதிக்குள்ளேயும் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தூய்மையாக நல்ல பராமரிப்போடு வந்து கோயில் வச்சுருந்தாங்க. நான் அடிக்கடி வந்தது இந்த மேலே கோபுர வாசல் வழியாகவும் அப்புறம் தெற்கு கோபுர வாசல் வழியாக தான் வந்திருக்கிறேன். இப்போ கீழே கோபுர வாசல் வழியாக இப்போ தான் ஒரு 2வது தடையாக வந்து வந்திருக்கிறேன். வடக்கு கோபுர வாசல் வழியாக இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. ஃபோனை கையில் பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டே தாங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வீடியோ ஷேக்கிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போதும் வீடு க்ளீனிங், கிச்சனு, சமையல்னு வந்து காமிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே கோபுர வாசல் வழியாக உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே வழியாக ரிட்டன் வந்து தெற்கு கோபுர வாசல், இப்போ பார்த்திங்கன்னா வடக்கு கோபுர வாசலுக்கு வந்து போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மா தாயார் சன்னதி வந்து இருக்குது. அங்கே போகிறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அங்கே அந்த இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நின்று பார்த்தோம்னா 4 ராஜகோபுரங்களும் வந்து பார்க்கலாம். இந்த கோயிலோட இது ஒரு தனி சிறப்புங்க.
இந்த ஆயிரங்கால் மண்டபம் எப்போதுமே வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது. இது வரைக்கும் நான் அது உள்ளே போய் பார்த்தது கிடையாது. இது எப்போதுமே க்ளோஸில் தான் இருக்குமா, இல்லை எப்போயாவது ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கோயில் உள்ளே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சாதனா அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அவங்க மூலிமா நானும் சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நானும் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே வந்து இன்றைக்கி என்ன விசேஷம்னு வந்து தெரியல. நிறைய வந்து கலசங்கள்லாம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏதோ பெரிய யாகம் வந்து பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா நிறைய கலசங்கள் வச்சு அலங்காரம் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்ன விசேஷங்கிறது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்த வழியில் கீழே கோபுர வாசல் வழியாக தான் வெளியில் போகிறோம். அங்கே கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய பேர் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வழக்கம் போல் செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு. நிறைய பேர் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து கவர் பண்ண முடியலனாலுமே ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.